காத்துருக்கார் கலையத்தில் வந்திருக்கிறார்கள். அவர்களையும் அன்போடு இந்தியாவிலிருந்து வந்து எங்களுக்கு அவருடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதற்கு நாங்கள் கேட்பதற்கு ஆவலோடு காத்து நிற்கிறோம். அவர் பாஸ்டர் மார்ட்டின் அவர்களே அன்போடு யாவரும் சேர்த்து வரவழைப்போமாக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். வாருங்கள், வந்து உங்களோட வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஆமென். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மையப்படுவதாக. இந்த வேளையிலே மீண்டுமாய் இணையத்தின் வழியாய் உங்கள் அனைவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாய் சந்திப்பதில் மிகுந்த பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் ஏற்கனவே பாருங்க, ஜெபத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம். அதற்கு முன்பாக நாம் ஜெபித்து நம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து சொல்வோம். அன்பின் இரக்கமும் உள்ள பரலோக பிதாவே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒருபோது ஒளிந்து போகாத ஆண்டவரே. கர்த்தாவே, எங்களை உருவாக்குற வார்த்தை, எங்களை போஷிக்கிற வார்த்தை, எங்களை பலப்படுத்துகிற தேவனுடைய வார்த்தை எங்கள் மத்தியில் நீ அனுப்பி தருவீராக. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்கள் ஊடாய் கடந்து சேர்ந்து எங்களை சந்தோஷமும் மகிழ்ச்சியாக ஆக்கிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தை என்னை மரத்திலே வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஜெபத்தை கொடுத்து கடந்த வாரங்களில் நாம் பார்த்து கொண்டு வந்திருக்கோம். பவுல் எப்படியாக சபைகளுக்கெல்லாம் ஜெபம் பண்ணார் என்பதை குறித்து பார்த்தோம். அந்த ஜெபத்துடைய வார்த்தையின் பின்னாடி அந்த வார்த்தைகள் ஒவ்வொரு முக்கியமான வார்த்தைகள் நம்ம கருத்தாய் ஜெபம் பண்ண வேண்டும் வேதம் போதிக்கிறது பாருங்க. அந்த கருத்தாய் ஜெபிக்கிறோம்னா அந்த நம்ம ஏனோ தானே ஜெபிக்க கூடாது. தேவனுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அப்ப பவுல் எவ்வேறுமான வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறார், அந்த வார்த்தைகள் பின்னாடி இருக்கிற சத்தியங்கள் என்ன, அவர் எப்படியா நமக்கு ஜெபிக்கிறது, பல காரணங்களை நம்ம பார்த்து கொண்டே வந்திருக்கோம். இப்பொழுது நம்ம அப்போஸ்தலனாகிய யாக்கோபு அவர் எப்படி ஜெபிக்க செல்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய யாக்கோபு புஸ்தகத்துல அவர் பல நமக்கு பல அட்வைஸ் கொடுக்குறாரு, எப்படி ஜெபம் பண்ணணுன்றாங்க. இந்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு புஸ்தகத்தையே நீங்க எடுத்துக்கொண்டா இது பாத்தீங்கன்னா நன்றாக நம்ம 1வது அதிகாரத்திலிருந்து 5வது வரைக்கும் ஒவ்வொரு வசனமா நிறுத்தி நிதானமா நம்ம வாசித்தோம் என்றால் அந்த புஸ்தகம் என்ன சொல்கிறது என்றால் நமக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வை சொல்றது பாருங்க. இந்த ஃபைண்டிங் சொல்யூஷனாக அந்த புஸ்தகம் பாருங்க. ஒவ்வொரு ஒவ்வொரு வசனமும் நம்ம வாழ்க்கையில எப்படி ஜெயிக்க வேண்டும், எப்படி வேதத்துக்கு பதில் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டும், இப்படியாய் போதிக்கிறது பாருங்க. அதனால வேதவர்கள் இப்படியா சொல்றார்கள். நீங்க யாக்கோபு 1வது அதிகாரத்துல நம்ம வாசித்தோம் என்றால் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. 1வது அதிகாரத்துல 2வது வசனத்துல அது எப்படி ஆரம்பிக்கிறது என்றால் அது அப்போஸ்தலனாகிய யாக்கோபு எப்படி எழுதுகிறார் என்றால், என் சகோதரே, நீங்கள் பலவிதமான சோதனையில் அகப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும் என்று மறந்து அதனால் மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள்ன்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இந்த வசனத்தை நீங்க எடுத்துக்கொண்டா இது பல பிரச்சனைகள் சோதனை குறித்து போட்டிருக்கிறது, நாக்கை எப்படி பயன்படுத்த வேண்டும் போட்டிருக்கிறது, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பது போட்டிருக்கிறது பாருங்க. இதெல்லாம் எப்படி பொறுமையா இருக்க வேண்டும் போட்டிருக்கிறது. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பண்ணுகிற ஒவ்வொரு நாளும் பண்ணுகிற ஸ்ட்ரகிளுக்கு எப்படி பதில் பெற வேண்டும். இதற்காகத்தான் அந்த யாக்கோபு புஸ்தகமானது அருமையாக ஒவ்வொரு வசனமும் நம்மளை என்ன பண்ணுது, விவரிக்கிறதா இருக்கிறது. எண்ணும் பொழுது நீங்க சந்தோஷமா இருங்க. அவர் ஆரம்பிக்கும் பொழுது அப்படியாகத்தான் இந்த யாக்கோபு அந்த அப்போஸ்தலனாகிய எழுத்தார். யாக்கோபு இவர் யாருமே கிடையாது, மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் தான். இவர் இயேசுவினோட சகோதரன் அறியப்படுகிற ஒரு ஆள் தான். அவர் இந்த புக்கை வேதங்கள் எப்படி சொல்றாருன்னா, we have a reason to be joyful when we face all kind of suffering அப்படின்ற பாருங்க. நம்ம எவ்வளவு இந்த வேத புத்தகத்துடைய ஒரு ஸ்லோகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எவ்வளவுதான் நம்ம பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையை ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமையும் ஒரு பிரச்சனையில முடிந்ததுக்கு அப்புறமும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொள்வது எப்படி என்பதாய் இந்த யாக்கோபினுடைய அப்போஸ்தலன் யாக்கோபினுடைய அந்த நிரூபம் நிரூபிக்கிறதா இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, யாக்கோபுல இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு இது என்னன்னா, ஒரு ஜெபம். 5வது அதிகாரம் யாக்கோபு 5:13 வசனம். அது முழுவதும் ஜெபத்தை கொடுத்து அதிகமாக போட்டிருக்கிறது. நாம் 13வது வசனத்தை மட்டும் எடுத்துக்கொள்வோம். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாடக்கூடாது. ஒரு அருமையான ஒரு அட்வைஸ் பாருங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம எவ்வளவுதான் நம்ம எவ்வளவு ஒரு பெரிய ஒரு பணக்கார குடும்பத்துல பிறந்தாலும், ஒரு சில்வர் இருந்தாலும், நம்ம பிரச்சனைகளை சந்திக்க முடியாத ஆட்களாக இருக்கவே முடியாது. வாழ்க்கையில நாம் எப்பொழுதாவது நம் பிரச்சனையை சந்திப்போம். ஒரு சிலர் அனுதினமும் சந்திக்கிறார்கள். ஆனால் அந்த பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தா நம்ம என்ன செய்ய வேண்டும், பிரச்சனைக்கு முன்னாடி நம்ம என்ன செய்ய வேண்டும், பிரச்சனைக்கு பின்னாடி நம்ம என்ன செய்ய வேண்டும், எப்படி அவைகளை மேற்கொள்ள வேண்டும், அதை சொல்ற அந்த இடத்துல ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவுன்றாரு. இங்க ஜெபம் பாருங்க எவ்வளவு ஒரு முக்கியமா இருக்கு, ஒரு சொல்யூஷனாக இருக்கிறது. உங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வருகிறதா, உங்களால தாங்க முடியாத பிரச்சனை பிரச்சனை கர்த்தர் மேல வைக்கணும், கர்த்தர்கிட்ட விட்டுறணும்.
அதான் சொல்றது. பிரச்சனை வந்து நம்ம சமாளிக்கிறது, நம்ம மூளை அறிவு, நம்முடைய படிப்பு அறிவு, நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம சமாளிக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், முதலாவது வந்து நம்ம என்ன பண்றோம், மாம்சத்தின்படி போர் செய்கிறவர் அல்ல. நம்முடைய போராயுதங்கள் ஆவிக்குரியதா இருக்கிறது. நாம் வந்து முதலாவது இது வந்து தேவ சமூகத்துல வந்து நம்ம ஒப்படைக்கும் பொழுது, அது எப்படி ஒப்படைக்கணும்னா த்ரோ பிரேயர் தான். நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் என்ன பண்ணணும், அந்த பிரச்சனையை வந்து தேவ சமூகத்துல வந்து ஒப்படைக்கணும். அவர்கிட்ட ஒப்படைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பிரச்சனைகளுடைய ஒரு முடிவு அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து கிடைக்கும் பாருங்க. முடிவு மட்டும் கிடையாது. அது வந்து எப்படி யாக்கோபு வந்து எப்படி இந்த புஸ்தகத்தை சந்தோஷத்துடனே நீங்க இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார்களோ, அதே மாதிரி பிரச்சனையுடைய முடிவு வந்து நமக்கு சந்தோஷத்துடையதா இருக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது, நாம் துதிக்கும் பொழுது, ஒரு பிரச்சனைக்கு ஒரு பதில் நமக்கு கிடைக்கிறது பாருங்க. அதுக்கப்புறம் பாருங்க, பதில் கிடைச்சதுக்கு அப்புறம் நமக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா நம்மள வந்து அழிக்க வருது, அல்லது நம்ம முன்னேற்றத்தை தடை செய்கிற அந்த பிரச்சனைகளை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான், அல்லது அநேக மனிதர்கள் கொண்டு வந்து வைப்பாங்க. இவை எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு சங்கீதம், அது ஒரு 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 துதி வருகிறது பாருங்க. அந்த துதி வரும்பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா சங்கீதம் பாடணும். ஏன் சங்கீதம்னா தேவனை உயர்த்தணும். ஒரு பிரைஸ்ங்கிறது என்ன, தேவனை உயர்த்தி பிடிக்கிறது தான். வந்து கத்தர் இதுவரைக்கும் செய்த நன்மையை நினைத்து பார்த்து, நம்முடைய வாழ்க்கையில கத்தர் நம்முடைய எவ்வளவு பெரிய பிரச்சனைலாம் சந்திச்சாரு அப்படின்றத பார்த்து என்ன பண்ணணும், நம்ம துதிக்கணும். இன்னைக்கு நமக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னு நம்ம நினைக்கிறோமா, இதற்கு முன்னாடி கத்தர் நம்முடைய வாழ்க்கையில வந்த எல்லா ட்ரபிள்ஸ், அந்த ட்ரையல்ஸ் ட்ரபிள்ஸ் அது எல்லாத்தையும் எப்படி கர்த்தர் கடக்க செய்தாரு. அதெல்லாம் நம்ம எப்படி சந்தோஷமா இருந்தோம், அதை வந்து நம்ம நினைச்சு பார்க்கணும். அதுல இன்னைக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த பிரச்சனையை ஜெயித்துட்டு சந்தோஷமா இருந்துட்டு அடுத்து வேற பிரச்சனை வந்த உடனே நம்ம என்ன பண்ணிடுறோம்னா மறுபடியும் துக்கத்துக்குள்ள போயிடும். அது அப்படி கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படிப்படியாக முன்னேறிட்டே போகணும். கிறிஸ்தவ ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்ம முன்னேறி கொண்டே இருக்கணும். இப்படியாகத்தான் வந்து வேதம் நமக்கு வந்து போதிக்கிறது பாருங்க. அதனால தான் இந்த இடத்துல சொல்றாரு, ஒருவன் துன்பப்பட்டால் நீ ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்றா என்ன அர்த்தம்னா, நம்முடைய பாரத்தை, நம்முடைய ஒரு பிரச்சனையை வந்து கர்த்தருக்கு விட்டுறணும். அவருக்கு வழிகளை திறந்து விடணும். அவர் வந்து அந்த பிரச்சனையில வந்து வேலை செய்யணும். இங்க உள்ள அவர் வந்து வேலை செஞ்சாருன்னா அந்த பிரச்சனை நமக்கு ரொம்ப ஈஸியா போகணும். அவர் மேல் வைக்கும் பொழுது அதை கர்த்தர் பார்த்துக் கொள்கிறார். நம்முடைய வேலை என்ன, நம்ம ஜெபிக்கணும், துதிக்கணும். இதுதான் நம்முடைய வேலை. இதை நம்ம செய்தோம் அப்படின்னா நாம அந்த பிரச்சனையில இருந்து வெளியே வந்துருவோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில நம்ம பல பிரச்சனைகளை சந்திச்சு கொண்டிருக்கிறோம். பல பிரச்சனைகளை சந்திச்சு பல நாட்களாக நம்ம என்ன பண்ணிருக்கோம், சில நேரங்கள் வந்து பதில் தெரியாமலே போராடி கொண்டிருக்கிறோம். சில ஜெபங்களுக்கு பதில் வராமலே போராடி கொண்டிருக்கிறோம் பாருங்க. ஏன்னா நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய செயல்கள் எல்லாமே வந்து நம்ம கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைக்குரிய பதில் வந்து ரொம்பவும் ஈஸியாக வந்துருக்கு பாருங்க. நம்ம என்ன பண்றோம்னா அதை நம்ம ஆண்டவர்கிட்ட கொடுக்காம நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம திறமை மேல நம்பிக்கை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், நம்ம போய் ரெக்கமெண்டேஷன்ஸ் எதிர்பார்க்கறது, நம்ம போய் படத்தின் மூலியமா சாதிப்போம் அப்படின்னு நினைக்கிறது. இது மாதிரி சில விஷயங்கள்லாம் போகும்பொழுது என்ன ஆயிடும் அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு வந்து பதில் கிடைக்காது பாருங்க. அது தோல்வியில முடித்து விடுறது. அப்போ பிரச்சனை குறிக்கு எல்லாம் பதில் எங்க இருக்கு அப்படின்னா அது தேவன்கிட்ட தான் இருக்கு. அப்ப நான் அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையில வந்து பிரச்சனையை வந்து தேவன் பார்த்துக் கொள்வார்னா நம்ம வந்து லகுவாக இருக்க வேண்டும். நாம் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அடுத்த முன்னேற்றத்தை நோக்கி தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நாம் தேவனுடைய வேலையை பார்க்க வேண்டும் பாருங்க. கர்த்தர் நம்ம வேலையை பார்த்து கொண்டாருன்னா நாம் தேவனுக்கு என்னென்ன செய்யணும், அதாவது தேவனுடைய ஒரு சபை நம்ம கொடுக்கப்பட்ட ஒரு கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன, ஒரு கிரேட் கமிஷன் என்ன, சுவிசேஷம் அறிவிக்க வேண்டும் பாருங்க. அவர் பார்த்துக் கொள்வார். நம்ம அவருடைய ஊழியங்களை செய்ய வேண்டும் பாருங்க. நம்ம பிரச்சனையிலேயே நம்ம தூக்கி சுமந்துட்டு இருந்தோம்னா பிசாசுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பிரச்சனையை முடிச்சோம் அடுத்த பிரச்சனையை வச்சிருவான். அடுத்த பிரச்சனை வச்சிருந்தோம் நம்மளை வந்து வேறு பக்கம் அவன் சிந்திக்க விடாமலே கொண்டு போயிட்டே இருப்பான் பாருங்க. நீ இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சா, சரி நீ இதுக்கு வா, இதை பாரு, இதை முடிஞ்சிருச்சா நீ அடுத்ததுக்கு வா, இப்படியே உங்களோட போயிட்டு இருக்கோம். நம்ம வந்து அந்த தேவ சித்தத்தை விட்டு அவன் என்ன பண்ணுவான்னா பெருசா வழி நம்மளை வந்து ஒரு பெரிய பாவம் செய்ய வைக்க மாட்டான். அழகா வந்து ஊருக்கு போற வழியை என்ன சொல்லிடுவான், மாத்தி சொல்லி விட்டுருவான். நம்ம வந்து ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஊருக்கு வழி கேட்டோம்னா அவன் என்ன பண்ணுவான், வேற டைரக்ஷன் வந்து திருப்பி விட்டுருவான். பிசாசு வந்து ஒரு தந்திரமுள்ள ஆள் பாருங்க. அவன் இப்படிதான் பண்ணிட்டே இருக்கான். இவையெல்லாம் நாம் மேற்கொள்ள வேண்டும். பிசாசு மேற்கொள்ள வேண்டும். ஜெபத்திலே வந்து நாம் இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றால் நாம் முழுவதுமாக கர்த்தரை சார்ந்து கொள்ளுகிற ஒரு ஆளா இருக்கணும் பாருங்க. அப்பொழுதுதான் என்ன பண்ணுவோம்னா நம்ம தேவ சித்தம் என்னன்றது வந்து அதுக்கு வழிவாசல் அதை நோக்கி நம்ம பார்க்க ஆட்களா இருப்போம். அப்படி இல்லை அப்படின்னா பிசாசு கொண்டு வர அடுத்த பிரச்சனையை பார்த்து கொண்டு இருப்போம் பாருங்க. நாம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஜெயிக்க 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 தேவன் மேல உள்ள விசுவாசம் என்ன நமக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அப்ப பிசாசு எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையில வைத்தாலும் அதை வந்து நம்ம இலகுவாக ஈஸியாக என்ன பண்ணணும், ஜெயிக்க முடியும். அப்ப இதற்கு வேதத்துல மாதிரிகளை நம்ம பார்க்கும். வேதத்துல வந்து நம்ம இருக்க ஒவ்வொரு ஜெபத்துக்கும் ஒவ்வொரு மாதிரிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அவர்கள் எப்படி நம்ம முன்னர்கள் அவர்கள் விசுவாசத்தை பார்க்கும், எப்படி அவர்கள் பிரச்சனைகளை சந்தித்தார்கள், அந்த பிரச்சனைகள் மத்தியில் அவர்களுக்கு வந்து இருந்த போராட்டம் என்ன, எப்படி அந்த பிரச்சனைகளை வந்து ஜெயித்தார்கள், எப்படி வந்து அந்த பிரச்சனையை வந்து மேற்கொண்டார்கள், கர்த்தர் எப்படி ஒரு மையப்புள்ளியாக அவருடைய வாழ்க்கையில இருந்தார்,
பிரச்சனை முந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை எப்படியாக இருந்தது என்பதை குறித்து பல காரியங்களை வந்து நம்ம வந்து வேதத்துல வந்து இதற்கு முன்னாடி பல உதாரணங்களை நம்ம வந்து வேதத்துல இருந்து எடுத்து பார்த்துக்கொண்டோம். இந்த இடத்துல போட்டு பாருங்க, துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கொள்வன். இந்த வசனத்துக்கு ஒரு உதாரணத்தை எடுக்க வேண்டும் என்றால் நம்ம ராஜாக்களின் புஸ்தகத்துக்கு நம்ம போயிடுவோம் பாருங்க. ராஜாக்கள்ல வந்து பார்த்துட்டீங்கன்னா 17வது அதிகாரத்துக்கு போகணும். 17வது அதிகாரத்துல யோசபாத் என்கிற ஒரு ராஜாவை குறித்து வந்து வேதத்துல வாசிக்கிறோம் பாருங்க. ராஜாக்கள் புத்தகத்துல யோசபாத்னு ராஜா. அந்த யோசபாத் அப்படின்ற ராஜா வந்து பாத்துட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்ற மாதிரி சாலமோனுக்கு அப்புறம் வந்து ராஜ்யம் வந்து இரண்டாக பிரிக்கப்படுகிறது. சாலமோனுடைய மகன் யெகோவாம் யூதர்களுக்கு வந்து யூத கூட்டங்களுக்கு வந்து அவர் வந்து அந்த யூதா கோத்திரமும் பென்யாமின் கோத்திரமும் அவரை ஃபாலோ பண்ணி இவர் தனியாக இருக்கிறார் பாருங்க. மற்ற 10 கோத்திரமும் என்ன பண்ணிருக்குன்னா இஸ்ரவேல் என்ற தேசமா அறியப்படுகிறது பாருங்க. அதனாலதான் நீங்க வந்து வேதத்தை வந்து விசேஷமாக ராஜாக்கள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலரும் யூதாவரும் சண்டை போட்டுவாங்க. நீங்க நல்லா பாத்துருக்கீங்கன்னா இது எப்படி நடந்தது அப்படின்னா அவங்க வந்து சாலமோனுக்கு அப்புறமே ரெண்டாக பிரிந்துடுவோம் பார்த்துக்கோங்க. அதனால வந்து இதுல வந்து யூதருடைய ராஜா யாரு, இஸ்ரவேலுடைய ராஜா யாரு அப்படிங்கறது கரெக்டாக பிரிச்சு பார்த்து நம்ம படிக்கும் பொழுது ஆஹ் நாம் வந்து வேதத்தை ஈஸியாக புரிந்து கொள்ளலாம் பாருங்க. இதுல வந்து இஸ்ரவேல் அந்த கோட்டத்துல அந்த 10 கோட்டத்துல ராஜாக்கள்லாம் பெரும்பாலும் ஒரு 90% எல்லாருமே வந்து பாருங்க கத்தரை விட்டு பிரிந்து போன ராஜாக்களா தான் இருப்பாங்க. அதனாலதான் அவர்கள் என்ன பண்ண அவரோட வாழ்க்கையில பிரச்சனைகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனா அந்த யூதாருடைய ராஜாக்கள் வந்து இருந்தாலும் நிறைய பேர் இருந்தாலும் அவர்கள் அதிகமாய் கத்தரை பின்பற்றுவதாக தான் இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு ராஜா தான் இந்த ராஜா. இவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்ப்போம். 17வது அதிகாரம் 2 நாளாகமும் 17வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் ஸ்தானத்திலே அவங்களுடைய தகப்பனுடைய பேர் ஆசா. ஆசாவின் ஸ்தானத்துல வந்து அவன் குமாரனாகிய யோசபாத் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாய் பலப்பட்டான். இங்கேயே பாருங்க, ராஜாவாகி உலகத்தை இஸ்ரவேலுக்கு விரோதமானா அந்த 2 ராஜாக்களுக்கும் பிடிக்காது. இவர் யூதா ராஜாவை பத்தி போட்டிருக்கு. அவன் யூதாவிலே அரசரான பட்டணங்கள் எல்லாம் இராணுவத்தையும் யூதா யூதா தேசத்தில் தன் தகப்பனாகிய ஆசா பிடித்த எப்ரேம் பட்டணங்கள் எல்லாம் தானியங்களை வைத்தான். கத்தர் யோசபாத்தோடு இருந்தான். அவன் பாகால்களை தேடாமல் தன் தகப்பனாய தாவீதுக்கு முன்னாட்கள் நடந்த வழியில் நடந்து தன் தகப்பனாய தேவனை தேடி இஸ்ரவேலுடைய செயலின்படி நடவாமல் அவனுடைய கற்பனின்படி நடந்து கொண்டான். கத்தர் அவன் கையிலே ராஜ்யபாரத்தை திறப்படுத்தினார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்துக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள். அவனுடைய ஐஸ்வர்யம் கனமும் மிகுதியா இருந்தது. பாருங்க, அவனை குறித்து வந்து அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கத்தரை தேட தன் முகத்தை திருப்புற ஒரு ராஜாவா இருந்தான் பாருங்க. நீங்க ராஜாக்களுடைய புஸ்தகம், நியாயாதிபதி புஸ்தகம்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஜனங்கள் வந்து கத்தரை விட்டு பிரிஞ்சுட்டு போனாங்கன்னா அவங்க சிறையிருப்புக்குள்ள போயிடுவாங்க. மறுபடியும் யாராவது ஒரு நியாயாதிபதி வைத்து ஒரு ராஜாக்களை வைத்து மறுபடியும் அவர்கள் எப்பொழுதும் கத்தரை தேடுகிறார்களோ அவருடைய வாழ்க்கை வந்து மறுபடியும் என்ன மறுபடியும் தேவன் எப்படி வைத்திருக்கிறாரோ அந்த வாழ்க்கைக்கு நேராக மாறுகிறது. அதுல சில ராஜாக்கள் வந்து பாருங்க மற்ற தெய்வங்களை தேடி போறதுனால அந்த அவருடைய அவருடைய பெருசா வந்து அவரை பற்றி எதுவுமே சொல்லப்பட்டிருக்காது பாருங்க. அவருடைய மக்கள் வந்து ரொம்ப பிரச்சனைக்குள்ளாகி போகிறார்கள். இந்த இடத்துல யோசாபாத்தை நீங்க எடுத்துட்டோம்னா இவன் தேவனை தேடிக்கிற மனுஷன் தான். தாவீது போல கத்தர் மேல வந்து ஒரு வாஞ்சையா இருக்கிற மனுஷன் பாருங்க. அவரோட வாழ்க்கையில வந்து பாத்துட்டீங்கன்னா தேவன் வந்து அவனுக்கு வந்து மிகுதியான ஐஸ்வர்யத்தை கொடுத்தாரு, கனத்தை கொடுத்தாரு. அது மட்டும் கிடையாது, அவன் தான் வழியில எல்லா வழியும் நடந்து உத்தமமான இருந்தப்பனா அவனுடைய ஜனங்களும் ஆஸ்வதிக்கப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு போட்டிருக்கிறது பாருங்க. அது மட்டும் கிடையாது, இவரை பத்தி நம்ம பார்த்தோம்னா 6வது வசனத்தை பேசப்படுது. கத்தருடைய வழியிலே அவன் இருதயத்தை உற்சாகம் கொண்டது பாருங்க. ஒரு உற்சாகம் உள்ள கத்தருடைய வழியை தேடுகிற கத்தருடைய வழியை சொல்லுகிற ராஜாவா இருக்கிறாங்க. அவன் மேடைகளை விக்கிரத்துவப்படையும் ஈதா விட்டாகட்டும். அந்நிய தெய்வங்களை இதுக்கு முன்னாடி கொண்டு வந்த ராஜா எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, கிளீன் பண்ணி சுத்தமா ஒரு நாட்டை வைத்துக் கொள்கிற முடியாது. அது மட்டும் கிடையாது, இவர் வந்து தன்னுடைய பிரபுக்கள்லையும் ஆசாரியர்களையும் என்ன பண்றாருன்னா கத்துடைய வேகத்தை சுமந்து கொண்டு போய் ஜனங்களுக்கு போதிக்கக்கூடிய ஒரு ராஜாவா இருந்தா பாருங்க. எப்பேற்பட்ட ராஜாவா இருக்க பாருங்க. தன்னுடைய இன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த காலத்து ராஜாக்கள்லாம் தேசத்தை ஆளணும்னா பல இடங்கள்ல அவருடைய சிலைகளை வைத்துக் கொண்டிருப்பாரு பாருங்க. இப்பெல்லாம் முழு தேசத்தையும் அவரால் ஆள முடியாது. இப்போ தேசம் பெருசா இருந்துச்சுன்னா ஜனங்களும் ராஜாவை மறந்துடக்கூடாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் தன்னுடைய சிலைகளை வைத்து தன்னை தெய்வமாக நடத்தி கொண்டு அவர்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வழிபட செய்வாங்க. இப்ப ராஜாக்களை தான் அவங்க பார்த்துருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா கொஞ்சம் வித்தியாசமான ராஜா. இவர் என்ன சொல்றாருன்னா 7வது வசனம் பாருங்க. அவன் அரசாண்டா 3வது வருஷத்திலே யூதாவின் பட்டணங்களும் உபதேசம் பண்ணும்படி தன் பிரபுக்களாகிய வெண்ணையலையும் ஒபேதியாவையும் சகரியாவையும் நெதனியலையும் மிகாவையும் இவரோடு கூட செமேயா, நெதனியா,
செபதியா, ஆசகேல், செமிரமித், யோனத்தான், அதோனியா, தொபியா, தேவத்தோனியா என்னும் லேவியரையும் இவர்களோடு கூட ஆசாரம் செய்ய எஷிமாவையும் யோராமையும் அனுப்பினான். இவர்கள் யூதாவில் உபதேசித்து கர்த்தருடைய வேத புஸ்தகங்களை வைத்துக்கொண்டு யூதாவின் பட்டங்கள்லாம் தெரிந்து ஜனங்களுக்கு போதித்தார்கள். எப்படி பாருங்க, கர்த்தரை தான் மட்டும் தெரிந்து கொண்டால் போதாது, தான் மட்டும் சந்தோஷமா இருந்தால் போதாதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜா என்ன பண்றான்னா, ஒரு 5-6 பேர் லேவியரை கூட்டுறான், பிரபுக்களை எழுதுறான், தனக்கு கர்த்தரை நேசிக்கிற ஆட்களை எடுத்து அவர்களை வேத புஸ்தகங்களை கையில கொடுத்து என்ன சொல்றான், நீங்க போய் ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், எப்படி கடவுள் நம்மளை உருவாக்கினார், எப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார், ஈசாக்கை ஆசீர்வதித்தார், யோசேப்பை ஆசீர்வதித்தார், இது எல்லாத்தையும் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. தேவன் எப்படி இந்த மோசையை கொண்டு எப்படி கர்த்தரம் கொண்டுதான் சொல்லிட்டு இது எல்லாவற்றையும் அவர்களுக்கு சொல்ல சொல்லி அவருடைய நடவடிக்கைகள், கற்பனைகள், கட்டளைகள் எல்லாத்தையும் சொல்ல சொல்லி தேவனை குறித்து எங்குமே ஒரு எல்லா மக்களையும் தெரிந்து உபதேசம் பண்றதுக்கு ஆட்களை அனுப்புறான் பாருங்க. பெரிய பேர்பட்ட ராஜாவா இருக்கிறார் பாருங்க. ஒரு ராஜா வந்தாருன்னா முதலாவது எங்கெல்லாம் வரி இருக்கோ வரியை ரைஸ் பண்ணி ஜனங்கள்ட்ட கலெக்ட் பண்ணி அதை தன்னோட ராஜ்யத்தை திடப்படுத்துற ஆளா இருக்கும் பொழுது இவர் கர்த்தரை தேடுகிற தன் இருதயத்தை ஒருமுகப்படுத்துற ராஜாவா இருக்கிறான். உண்மையா தேவ சமூகத்துல தேடுறான், உண்மையா அவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, தான் தேடினா மட்டும் போதாது, தன்னோட ஜனங்களும் கர்த்தரை தேட வேண்டும். தேவனை குறித்து ஒரு அறிவு ஜனங்களுக்கு இருக்க வேண்டும். ஜனங்களுக்கும் அவன் உபதேசம் பண்ணுகிறதுக்கு ஆட்களை வைத்தான் பாருங்க. அவனோட வாழ்க்கையில இவன் ஒரு பிரச்சனையை சந்திக்கிறான். அது 20வது வசனத்துல வருது பாருங்க. பிரச்சனையை சந்திக்கும் பொழுது 20வது வசனத்துல 3 ஜனங்கள் உனக்கு விரோதமா வருகிறார்கள். சீரியா தேசத்தில் இருக்கிறார்கள், மோவாபியர்கள். 20வது வசனத்துல நான் முழு அதிகாரத்தை இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு ஸ்டோரி மாதிரி நான் சொல்லணும், கரெக்டா இருக்கு. இடத்துல 3 ஜனங்கள் யோசபாத்துக்கு விரோதமா சொல்றாங்க. அம்மோனியர்கள், மோவாபியர்கள். அப்புறம் மோவாபியருக்கு அப்பத்தமுள்ள ஜனங்கள். அவர்கள் யாருன்னு சொல்லவில்லை. ஒருவேளை அவர்கள் ராஜாக்கள் சண்டைக்கு போடுறாங்க, ஆள் பலம் சேர்க்கறதுக்காக சில ராஜாக்களை கூலிப்படுத்தி, அதாவது கூலிப்படை மாதிரி வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி 3 பேர் இவர்கள் விரோதமா நிக்கிறார்கள் பார்க்கணும். யோசபாத்து பாருங்க, இவரை பார்த்த உடனே கொஞ்சம் அவருக்கு பயம் வந்துருச்சு. ஏன்னா 3 ராஜாக்கள் இந்த இடத்துல தைரியமாக நிற்கிறார்கள். இவருடைய பட்டணத்தை சுற்றி வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இவர் யோசபாத் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏற்கனவே ராணுவம் இந்த 17 அதிகாரத்துல பார்த்தீங்களா, இவருடைய ராணுவம்லாம் இருக்கு. உடனே தன்னோட ராணுவத்தை நோக்கி, தன்னுடைய ராணுவத்தை என்னல, தன்னுடைய ராணுவத்துடைய பலத்தை பார்க்கல, தன்னுடைய பலத்தையும் பார்க்கல. நேரம் என்ன பண்றாருன்னா, 2வது வசனத்தை பார்த்துக்கோங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமனப்பட்டும் யூதாவெங்கும் உபவாசத்தை குறித்தான். இவன் தன்னை ஆயத்தப்படுத்தணும், தன் ஜனங்களையும் ஆயத்தப்படுத்தி ரெடியாகி வச்சிருக்கான் பாருங்க. எப்பேற்பட்ட ஒரு ராஜா பாருங்க. உடனே ஒரு 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 கட்டளை கொடுக்குறாரு, எல்லாரும் கர்த்தரை தேடி உட்காரணும். நம்முடைய பலத்தை பார்க்க கூடாது, கர்த்தருடைய பலத்தை பாருங்க. எல்லாரும் உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. நம்மளுடைய இப்போ வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது பாருங்க. இந்த பிரச்சனை வெளியே வரணும்னா நம்முடைய பலனால முடியாது. நம்முடைய ராணுவம் இருக்கிறது நல்லது தானே. ராணுவத்தை காட மேலான தேவன் ஒருத்தர் இருக்காரு. அந்த தேவனுக்கு முன்பா நம்ம என்ன பண்ணிருக்கோம், உபவாச பூர்வீகன்றாரு பாருங்க. இதுல நம்ம பார்த்தோம்னா பல பிரிவுகளாக நான் பிரிச்சிருக்கேன் பாருங்க. இதுல முதலாவது பிரேயர், நாம் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபம். 2வது பார்த்துட்டீங்கன்னா அந்த பிரேயருக்குடைய ஆன்சர், எப்படி கர்த்தருடைய அந்த ஒரு வாக்கு தத்துவமா ஆன்சர் கொடுக்குறாரு. 3வது கன்வர்சன், நம்ம எப்படி அந்த எந்த ஆன்சர் வந்துச்சோ அந்த ஆன்சரை எடுத்து என்ன பண்ணணும், கன்ஃபர்ஸ் பண்ணணும், அறிக்கை பண்ணிதான் இருக்க வேண்டும். 4வது எடுத்துட்டோம்னா ஆக்ஷன், அந்த ஆக்ஷன் இறங்கணும். நம்ம ஏதோ ஜெபித்தா மட்டும் போதாது, இந்த வாழ்க்கையில அறிக்கை விசுவாசிக்கணும், விசுவாசத்தை அறிக்கை பண்ணிதான் இருக்கணும், அறிக்கை பண்ண கிரியையில இறங்குறதா இருக்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, பிரச்சனைக்கு முன்பாகவே என்ன பண்ணணும், துதிக்கிறதா இருக்க வேண்டும். பிரைஸ் வருது பாருங்க. அப்புறம் கர்த்தர் இந்த பிரச்சனைகள் எப்படி நம்ம ஜெயம் கொடுக்கிறாங்க பார்க்கலாம், விக்டரி வருகிறது. அதுக்கப்புறம் பிரச்சனைக்கு பதில் மட்டும் கிடையாது, ஜெயம் மட்டும் கிடையாது, பிரச்சனைக்கு அப்புறமும் கர்த்தரை நம்ம சார்ந்து கொண்டிருப்போம், நமக்கு ஒரு ரிவார்ட்ஸ் வருகிறது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரேசிங் பை விக்டரி, நாம் பிரச்சனைகளை முடிந்து கர்த்தர் எப்படி பிரச்சனையை ஜெயித்தார் என்பதை குறித்து நமக்கு ஒரு ஜெபம் வரணும். அது மட்டும் கிடையாது, நம்ம வாழ்க்கையில எப்படி கர்த்தர் ஒரு கன்க்ளூஷன், ஒரு ஆன்சர் பை ஃபெய்த்தாலையும் விசுவாசத்தினாலும் துதினாலும் எப்படி கிடைக்கிறது என்பதாக நான் பிரிக்கிறேன் பார்த்துக்குவோம். இப்போ முதலாவது பார்த்தீங்கன்னா பிரேயர் பார்த்துட்டீங்கன்னா 6வது அதிகாரத்திலிருந்து 6வது வசனத்திலிருந்து, அதாவது 2 நாளாகவும் 20வது அதிகாரம் 6லிருந்து 12 வரைக்கும் எடுத்துட்டோம்னா அவர் ஜெபிக்கிற காரியமா இருக்கிறது பாருங்க. அவர் எப்படி சொல்றாருன்னு பாக்குறோம்.
யோசபாத் எப்படி ஜெபிக்கிறான்னு பாருங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தாவே, பரலோகத்திற்கிற நீர் அல்லவா தேவன், தேவரீர் ஜாதியுடைய ராஜாக்களையும் ஆளுகிறவர். உம்முடைய உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உனக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. எங்கள் தேவனாய நீர் உம்முடைய ஜனமாய் இஸ்ரவேலுக்கு முன்பாகவும் இந்த தேசத்து குடுமையிலே துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுக்கு என்றென்றைக்கும் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு எந்தெந்தைக்கும் கொடுக்கவில்லையா அப்படின்றார் பாருங்க. அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. எடுத்த உடனே வந்து பிரச்சனைக்கு நேராக போல அதனால அதை குறித்து எந்த ஒரு காரியத்துக்கு இது போல நேர கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டு போறார்கள். இவர் வந்து 12வது வசனம் வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இவர் வந்து ஜெபிக்கிறாரு பாருங்க. அது சொல்றது மட்டும் கிடையாது, இந்த ஜனங்களை எதிர்த்து நிற்கிறதுக்கு எங்களுக்கு பலன் இல்லை அப்படின்றாரு பாருங்க. 12வது வசனத்தை அப்படியே போட்டு, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் அவர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்து இந்த ஏழமா ஜனங்களுக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்றதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது என்றார். பாருங்க, தன்னுடைய பலத்தை நம்பல, என்னுடைய பலத்தை காட்டிலும் உம்முடைய பலம் பெரியதாண்டவரை, எங்களுக்கு நீர் ஆலோசனை செய்தரும். நீங்க எங்களுக்கு வந்து இது என்ன செய்யணும்னு தெரியல, எங்களுக்கு ஆலோசனை செய்தரும். நீர் வந்து நாங்கள் உண்மையே சார்ந்து 100% உண்மையே சார்ந்து கொடுக்குற ஒரு ராஜாவாக இருக்கிறார் பாருங்க. இது வந்து பிரேயர். இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா 15வது வசனத்துல இருந்து நீங்க எடுத்துட்டீங்கன்னா அருமையா இருக்குது. 15வது வசனத்துல இப்படியா போட்டிருக்கு. 15வது வருஷத்துல ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கர்த்தருடைய ஆவியான வந்து ஒரு ஆசேப்பின் புத்திர ஒரு லேவியன் மேல் இறங்கிறாரு. 14வது வசனத்துல 5வது வசனத்துல இருந்து ஒரு ஆன்சர் வருது பாருங்க. அவர் என்ன சொல்றாரு, சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசேப்பை கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படவும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதில்லை, இது தேவனுடையது என்றார். நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர் இதோ அவர்கள் சீஸ் என்னும் மேட்டு வழியாக வருகிறார்கள். நீங்கள் அவர்கள் ஏறுவேர் வனாந்திரத்தில் எதிரான பள்ளத்தாக்கிலே கடாந்திரத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தம் பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேமே ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார் என்றார். எப்படி பாருங்க, அவர்கள் ஜெபிக்கிறார்கள், ஒரு பதில் வருகிறது. இந்த இடத்துல வந்து பாருங்க, ஜெபித்த உடனே வந்து பதில் வருகிறது. அருமையான பதில் பாருங்க. இது வந்து யுத்தம் உங்களுடையது அல்ல. நீங்க எப்பொழுது வந்து கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்பொழுது கர்த்தரை சார்ந்து கொண்டிருக்கிறோம், பிரச்சனையை அவர் மேல் வைக்கும் பொழுது, பிரச்சனைகளுக்கு அவர்கிட்ட கொடுக்கும் பொழுது, அவர் சொல்றாரு, நான் பார்த்துக் கொள்றேன், யுத்தம் உன்னுடையது இல்லை, ஆனா என்னுடையது. ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்களுக்கு எதிராக புறப்பட்டு போங்க. கர்த்தருடைய ரட்சிப்பை வந்து நீங்க வந்து உங்களுடைய வாழ்க்கையில வந்து பார்க்க போறீங்க. இது ஆன்சரா இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, கன்ஃபெஷன். இந்த ஆன்சர் வந்து அவருக்குள்ள ஒரு ஒரு கன்ஃபெஷன் வருது. அவர் ஜனங்களுக்கு வந்து இவரே போதிக்கிறாரு. 20வது வருஷத்துல இப்படியே கன்ஃபெஷன் தான் சொல்றாங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவையிலே வனாந்திரக்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகள் யோசபாத் என்ற ஒரு கான்ஃபரன்ஸ் வருது. யூதா ஜனங்களே, எருசலேமின் குடிகளை கேளுங்கள். உங்கள் தேவனாய கர்த்தரை நம்புகள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புகள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றார் பாருங்க. கர்த்தரை நம்ப சொல்லி வந்து ஜனங்களை வந்து திடப்படுத்துகிறார். திடமறுத்தும் கிடையாது, கர்த்தரை நம்பினார் என்ன பண்றது, நீங்க ஸ்டாண்டர்ட் நிலைப்படுவீர்கள். உங்களை வந்து யாராயும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரு கன்ஃபெஷன் இந்த இடத்துல உருவாக்கப்படுகிறது பாருங்க. நான் வந்து அவர் ஜெபிக்கிறதுக்கு பதில் பெறுகிறது. ஒரு கன்ஃபெஷன் மட்டும் கிடையாது, அது மட்டும் கிடையாது. நம்ம 21 வருஷத்துல ஒரு ஆக்ஷன் இறங்குறாங்க. என்ன ஆக்ஷன் இறங்குறாங்கன்னா 22 வருஷம் பின்பு அவர்கள் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் தகுதிகளுக்கு முன்பாக நடந்து போய் கத்தரை துதிங்கள், அவர் கிருபை என்று இருந்து கத்தரை படவும் பாடகரை நிறுத்தினான். இங்க பாருங்க, இந்த இடத்த சொல்றாரு, மிகப்பெரிய ஒரு ராணுவம் போகுது. ஆனா ராணுவருக்கு முன்பாக என்ன பண்றாரு, பாடகர்களை நிறுத்தினான். பாடகர் நிறுத்தி சொல்றாரு, கத்தர் நல்லவரோட அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது, பாட்டு பாடிட்டே இருக்கணும், கத்தரை துதிச்சிட்டே இருக்கணும். இப்படி துதிச்சிட்டே போய் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து யுத்தத்தை நம்ம செய்ய போறோம் பாருங்கன்ற போது, இந்த இடத்துல வந்து யுத்தத்துக்கு போறாங்களா அல்லது வந்து நம்ம இந்த கிறிஸ்துமஸ் வந்து இந்த கேரல் ரவுண்டுக்கு போற மாதிரி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க. யாராவது யுத்தத்துல வந்து இந்த மாதிரி பாடல்கள் நடத்துவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து இப்ப எடுத்துட்டோம்னா அந்த நியூசிலாந்து தேசத்துல நீங்க எடுத்துக்கணும் பார்த்தீங்கன்னா, நியூசிலாந்து தேசத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா அங்க வந்து மௌரிஸ் ஒரு பழங்குடியினர் இருக்கிறார்கள். அவர்கள தான் வந்து அந்த தேசத்துடைய பூர்வ குடிகள் பாருங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி யுத்தங்கள் இந்த மாதிரி நேரங்கள் வரும் பொழுது அவர்கள் வந்து
இந்த வார் டான்ஸ், அந்த வார் சாங்ஸ் பண்ணுவாங்க பார்த்தோம். இன்னமும் வந்து அது இப்போ உள்ள காலங்களில் வந்து இன்னமும் அந்த பாட்டு இதெல்லாம் தொடர்ந்து யுத்தங்கள்லட்டையும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால்னா, அவர்கள் இந்த லக்ஸி விளையாட்டு, ஃபுட்பால் விளையாட்டு, இந்த மாதிரி விளையாட்டுகள் மத்தியில் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அது மாதிரி பாடுவாங்க. அதை பார்க்கறதுக்கே அவர்கள் பாடும் பொழுது அவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் அதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் அவர்களை பாடுற விதத்தை பார்த்தாலே நமக்கு வந்து பயமா இருக்கும். அவரோட பாடி லாங்குவேஜ் எல்லாம் பார்க்கறதுக்கே ஆக்ரோஷமாக இருக்கும் பார்த்துக்கணும். ஆனா இந்த இடத்துல அந்த மாதிரி அந்த ஒரு ஒரு பாடலை வந்து ஒரு கொடுக்க சொல்ல, இங்க வந்து கத்தரை உயர்த்து ஒரு பாடலை வந்து இந்த இடத்துல வந்து துதிய பாட சொல்லி யோசபாத்தா ஆச்சாரிய இடத்துல இருப்பார்கள். முதல்ல பாடகர்கள் போறார்கள், அவர்கள் பாடுகிறார்கள், கத்தரை துதி செய்கிறார்கள். அதற்கு பின்னாடி ராணுவம் போய் கொண்டிருக்கிறது பாருங்க. ஒரு ஆக்ஷன் இறங்குறாரு, இவர் பயந்து வீட்டுல உட்காரல. அது மட்டும் கிடையாது பாருங்க, மறுபடியும் வந்து அவர் என்ன பண்றாரு, அதான் துதிக்கிறார்கள். பிரச்சனைக்கு முன்பாய் வந்து அவர்கள் துதிக்க ஆரம்பிக்கிறார். 22வது வசனத்துல வந்து போட்டுக்கிறது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது துதிக்கிறார்கள், பாடி துதி செய்து தொடங்கினார்கள் பாருங்க. 22வது வசனத்திலிருந்து 24வது வசனம் வரைக்கும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கர்த்தர் வந்து அவர்கள் வந்து கொடுக்கிறார்கள். வாசிக்கிறேன். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாகவும் பதிவிருந்த அவருடைய அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரும் ஒருவருக்கு விரோதமாய் கர்த்தர் எலும்பு பண்ணினால் அவர்கள் வெட்டுண்டு விழுதார்கள். எப்படி இல்லை, அம்மோன் புத்திரர் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தரும் சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினால் சேயீர் குடிகளை அழித்து தீர்த்த போது தாங்களும் தங்கள் ஒருவர் அழிக்கத்தக்கதாகவும் கை கலந்தார்கள். இந்த இடத்துல நல்லா நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் அவர்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை வந்து உண்டாக்குறாரு. அவர்களுக்குள்ள ஒரு ஒரு மன பிரச்சனையில கொண்டு வந்து உருவாக்குறாரு. அவர்களுக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து என்ன கைகலப்பம் ஆகிறது. கைகலப்பு வந்து அவர்களுக்குள்ளே வந்து என்னன்னா ஒருத்தர் யுத்தம் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிறாங்க. யார் யாரை இது பண்றது தெரியல. 2 பேர் சேர்ந்து ஒருத்தர் அடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, ஒருத்தர் மாறி கொண்டு இது பண்றாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்தித்தா நம்ம கர்த்தர்கிட்ட கொடுக்கும் பொழுது அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படிங்கறத ஆண்டவருக்கு நம்மளோட இது நன்றாக தெரியும் பார்க்கணும். இந்த இடத்துல வந்து இவர்கள் செய்த காரியம் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், பாருங்க பதிலை பெற்றுக் கொண்டார்கள், கன்ஃபஷன் செய்தார்கள். அவர்கள் வந்து பாருங்க பாடகரை நிறுத்தி வந்து ஆயத்தப்படுத்துறாங்க பாருங்க. இந்த இடத்துல இப்ப கரெக்டா அந்த யாக்கோபுடைய அந்த வார்த்தையை நம்ம எடுத்து பார்த்தா ஒரு துன்பப்பட்டா ஜெபம் பண்ண கடவுன்ற மாதிரி பிரச்சனை வரும் பொழுது ஜெபத்துக்கு நேராக போறாங்க. கர்த்தரை தேட ஒருமுகப்பட்டார்கள், உபவாசத்தை கோரிவிட்டார்கள் பாருங்க. இப்ப வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றியை வந்து கர்த்தர் கொடுக்கிறாரு. இவர் மற்ற யுத்த டான்ஸ் மாதிரி யுத்த வார் மாதிரி ஜனங்கள் வந்து மற்றவங்களை பயப்படுறதுக்காக இவங்க பாடல, இவங்க கர்த்தரை உயர்த்தி வந்து பாடுறாங்க. இவங்களுடைய பாடி லாங்குவேஜ் கர்த்தரை உயர்த்துகிறதாக இருக்கிறது பாருங்க. ஏன்னா தேவன் வந்து ஆல்ரெடியே வந்து வெற்றியை வார்த்தை மூலியமா வந்து கொடுத்துட்டாரு. தீர்க்கதரிசியின் மூலியமா வெற்றியை வார்த்தை மூலியமா கொடுத்து தான் என்ன செய்ய போறதை வந்து அவருக்கு சொல்லிட்டாரு. நான் கர்த்தர் நான் நின்று உங்களை யுத்தம் பண்றேன்ட்டாரு. அவருடைய ஸ்டைலே வித்தியாசமா இருக்கும் பாருங்க. நம்ம அவரிடத்துல கொடுக்கும் பொழுது நாம் சந்திக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரிதான், அது ரொம்ப ஈஸியா முடிஞ்சு போடும். நாம வந்து சிந்திக்காத ரீதியில எப்படிலாம் சிந்திச்சுட்டு இருக்க மாட்டோம். ரொம்ப சிம்பிளா பாருங்க, இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய யுத்தமே நடக்கல. இவர்களை போய் அவங்க வந்து இவர்களை அடிக்க, இவங்க போய் அவங்கள போய் சண்டை போட்டு ஜெயித்தார்கள் போடல. அவர்களுக்குள்ளேயே ஒரு குழப்பத்தின் ஆவி, அவர்களுக்குள்ளேயே ஒரு பிரிவின் ஆவி உள்ள வருது பாருங்க. அவர்களுக்குள்ளே ஒருத்தர் மோதிக்கிட்டு அவர்கள் இருந்துட்டார்கள். அவர்களெல்லாம் ஒருமுனப்பட்டு யோசபாத்தை வந்து யூதா தேசத்தை அழிக்க வேண்டும் வந்தவர்கள் தங்களை அழித்துக் கொண்டு மட்டுப்பட்டவர்கள். அது மட்டும் கிடையாது, இந்த பாருங்க கத்தரை தேடி கத்தரை நோக்கி கொண்டு ஒரு ரிவார்ஸ் வருகிறது. 25வது வசனத்தை போடுங்க. யோசபாத்துடைய ஜனங்களும் அவர் உடைமைகளையும் கொள்ளையிட்டு வந்த போது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பேதங்களிலிருந்து உறிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போகத்தக்கதாக 3 நாளாய் கொள்ளையிட்டு அது அவர்களுக்கு மிகுதியா இருந்தது. எப்படி பாருங்க, நீங்க ஜெபித்தார்கள், ஜெபத்திற்கு பதில் வந்தது, ஆக்ஷன் இறங்கினார்கள், விசுவாசித்தார்கள், அறிக்கை செய்தார்கள், பாடகர் நிறுத்தினார்கள், கத்தரை உயர்த்தி துதிகளை உண்டு பண்ணார்கள். அவர்களுக்கு ஒரு என்ன பண்ண கத்தர் யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்தார். ஜெயத்தை கொடுத்தது மட்டும் கிடையாது, அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரிவார்ஸ் கிடையாது. கத்தரை நம்புறவர்களுக்கு பாருங்க ஒரு ரிவார்ஸ் வந்து கிடைக்கிறது. 3 நாளா கொள்ளையிட்டார்கள். 3 நாள் போய் ஒரு தேசமும் போய் அவங்ககிட்ட இருந்து கொள்ளையடிக்கிறாங்க. அவங்ககிட்ட இருந்து அந்த விட்டு போன இதை எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. 3 அவ்வளவு மிகுதியாக அவர் வந்து கொடுத்துட்டு போயிருப்பாரு. அவர் யுத்தம் பண்ண வந்தவர்கள் வந்து இவர்கள் அழிக்க வேண்டும் வந்தவர்கள் கொடுத்துட்டு போற அளவுக்கு கத்தர் வந்து என்ன பண்றாரு, உதவிச்சுறாரு. நீங்க பாத்துட்டீங்கன்னா தேங்க்ஸ் கிவிங் நடக்கிறாங்க. தேங்க்ஸ் கிவிங் நீங்க எடுத்தீங்கன்னா 26வது வசனத்திலிருந்து 28வது வசனத்துல வந்தோம்னா 4ஆம் நாளிலே பெராக்காவில் கூடினார்கள். அங்க கத்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் பாருங்க. ஒரு தேங்க்ஸ் கிவிங் வந்து செலுத்துறாங்க பாருங்க. அதனால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெராக்கா என்று பெயர் வந்துருது. அவர்கள் கத்தர் அவர்கள்
அவர்களின் சத்துருவின் மேல் கலிகூறப்படும் யூதா மனுஷர்கள் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்பாக யோசேப்பு மகிழ்ச்சியோட எருசலேமுக்கு திரும்பினார்கள். பார்த்தோம். இதான் சொல்ல பார்த்தீங்கன்னா, ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒரு மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் படக்க நம்பர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி உண்டாகிறது. கத்தர் பெராக்கா என்ற இடத்துல வந்து கூடுகிறார்கள், கத்தரை நோக்கி துதி செலுத்துகிறார்கள், கத்தர் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாருன்றதை பார்க்கிறாரு பாருங்க. 29-30 வருஷங்களை பார்த்துட்டீங்கன்னா ஒரு ரிசல்ட் வருகிறது. கத்தர் இஸ்ரவேல் சத்துருக்கள் யுத்தம் யுத்தம் பண்ணார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜாக்களும் தேவரா உண்டாரம் பயங்கரம் வந்தது. இவ்விதமாய் சுற்றுப்புறத்தையும் யுத்தம் இல்லாத இளைப்பாறுதலை அவர்களுக்கு கட்டளையிட்டதனால் யோசாபாத்தின் ராஜ்யம் அமைதியா இருந்துச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசல்ட் வந்து கொடுத்தாரு. சுற்றுமுற்றத்துக்கு எல்லாரும் பயப்படுகிறவர்களா இருந்தாங்க பாருங்க. ஒருவன் வந்து துன்பப்பட்டா ஜெபம் பண்ணா மகிழ்ச்சியா இருந்தா சங்கீத பாடக்கூடாதுன்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையில யோசாபாத் மிகப்பெரிய பிரச்சனை சந்திச்சான். அவர் பாருங்க ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் அவர் வாழ்க்கையில எப்படி பிரச்சனையை தெரிவிக்க வேண்டும், எத்தனை கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் தெரிந்து கொண்டார் பாருங்க. அதோட முடிவு வந்து பாருங்க அவனுக்கு ஆசீர்வாதம் இருந்தது, அமைதியா இருந்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் காண்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் சமூகத்தில் வைக்க ஒப்புக்கொள்வது, நம்முடைய பலனை விட்டு கர்த்தருடைய பலனை சார்ந்துவிடும். கர்த்தருக்கு வழிவிடும் பொழுது அவர் இறங்கி அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துதி உண்டாகும், ஒரு ரிவார்ட்ஸ் உண்டாகும், நம்முடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதல் அமைதியாக போகும். இதுதான் கர்த்தர் வந்து சொல்றாரு. இதைதான் வந்து துதியும் ஜபமும் நம்முடைய வாழ்க்கையில வந்து மிகப்பெரிய ஒரு அமைதியை பெற்றுத்தருவதாக இருக்கிறது. நாம் ஜபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இரக்கமுள்ள தேவனையும் அன்போடு துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, யோசபாத்தை குறித்து ராஜாவை குறித்து வாசிக்கிறோமே ஆண்டவரே. யோசபாத் ராஜா ஆண்டவரே எப்படி பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரை எப்படி உண்மை நோக்கி சார்ந்து கொண்டாரோ அப்படியே நாங்களும் உண்மை நோக்கி சார்ந்து கொள்ள உதவி செய்கிறாங்க. கர்த்தர் முன் பாரத்தை வைத்து விடு, அவரை ஆதரிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் இயேசு நாமத்துல எங்களுடைய ஆதரவு இடத்துல வந்து ஆண்டவரே. இந்த பிரச்சனைக்குரிய பதில் நீங்கள் தான் ஆண்டவரே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், அதற்காக உங்களை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, எங்கள் எல்லா பிரச்சனையும் கர்த்தாவே நீர் எங்கள் பிரச்சனை கூடாய் வந்து எங்களை விடுதலை தருகிறபடி நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவ சித்தத்துக்கு நேராக எங்கள் வழி நடத்துகிறபடி அவங்க நன்றி செலுத்துகிறோம். எங்கள் விரோதமாக வருகிற மனிதர்கள், பிசாசின் சூழ்ச்சிகள், மனிதனுடைய சூழ்ச்சி எல்லாவற்றும் ஒன்றுமில்லாமல் போறப்பட நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உமக்கே துதியும் கனமையும் மகிமையும் உண்டாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது எழுதிக்கப்படி உங்களுடைய கிருபை என்றுமே உள்ளது ஆண்டவர். உங்களை சுவாசிக்கிறோம், உங்களுடைய கரத்துல போடுகிறோம். மற்றவர் இயேசு கிறிஸ்து வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன், ஆமேன். பாஸ்டர், அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆசீர்வதித்தீர. நான் வார்த்தை ஒவ்வொரு வசனங்களையும் கொடுத்து ஆண்டவர் எங்களுக்கு நீங்கள் இப்படி ஜெபிக்க வேணும், கஷ்டமுள்ள நேரத்தில் எப்படி கத்தருக்கு நாங்கள் மகிமைப்படுத்தணும், எப்படி அவரை துதிக்க வேணும், எல்லா வேலைகளையும் அவர்களை துதித்து துக்கமுள்ள நேரங்களையும் ஜெபித்து எங்களுக்குள்ள கத்தர் அவருக்குள்ள நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு எப்படி இருக்கணும் என்று கற்றுத்தந்தீர்கள். நன்றி பாஸ்டர். சுருக்கமாக நான் முடிக்கிறேன். டைம் வந்து விட்டபடினால் நல்லபடியாக கத்தர் இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதித்த உங்களையும் குடும்பத்தாரை கத்தர் மென்மேலுமாக ஆசீர்வதிப்பாராக பாஸ்டர். நன்றி பாஸ்டர். மறுபடியும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். கத்தர் காட் பிளெஸ் யூ. நன்றி பாஸ்டர். நன்றி.